வணக்கம். இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? சர்க்கரை நோயை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வருது. அதாவது 4 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வருது. அவங்க உடம்புல வந்துட்டு இன்சுலின் செக்ரீஷனே இருக்காது. அதனால ஏற்படக்கூடியது தான் டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். அடுத்து 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வர சர்க்கரை நோய். இப்போல்லாம் 25, 35 வயசுலேயே சர்க்கரை நோய் வந்துடுதுங்க. இவங்களுக்கு இன்சுலின் செக்ரீஷன், அதாவது இன்சுலின் சுரந்தாலுமே அது ஒழுங்காக வேலை செய்யாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு வர சர்க்கரை நோயை டைப் 2 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இன்சுலின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க? பேங்க்ரியாஸ் எனப்படும் கணையம் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை சுரந்தாதான் நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுப்பாடாக சரியாக வச்சுக்கும். இன்சுலின் சுரந்தும் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை எடுத்து எனர்ஜியாக மாற்ற முடியாத போது சர்க்கரையின் அளவு குறையாமல் ரத்தத்தில் கலந்து சர்க்கரை நோயாக மாறிடுது. சரி, நம்ம உடம்புல எப்படி சர்க்கரை ரத்தத்தில் கலக்குது? சர்க்கரை சாப்பிட்றதால மட்டுமா? இல்லை. நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய உணவான அரிசி, பருப்பு, கோதுமை, உருளைக்கிழங்கு இது போன்ற மாவு சத்து இருக்கக்கூடிய உணவில் சர்க்கரை இருக்கும். இந்த சர்க்கரை அப்படின்றது அரிசி பருப்பில் மட்டும் இல்லை, நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய பழ வகைகள், தேன், நாட்டு சர்க்கரை, விரும்பி சாப்பிடக்கூடிய மரவள்ளி கிழங்குல கூட சர்க்கரையின் அளவு அதிகமாக தான் இருக்குது. எந்த ஒரு உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்டாலுமே உடனே நம்ம ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும். அது ஒரு நார்மலான விஷயந்தான். ஆனால் எந்த ஒரு நபருக்கு சாப்பிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமுமே சர்க்கரையின் அளவு குறையிலையோ அவங்கள தான் நம்ம சர்க்கரை நோயாளியாக உறுதிப்படுத்துவோம். அடுத்த வீடியோவில் சர்க்கரை நோய் ஏன் வருது, எதனால் வருது, சர்க்கரை நோயோட அறிகுறி என்ன, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாம். நன்றி.